வேடிக்கை பாத்துக்கிட்டா எப்படி குழப்ப போய் பாருங்க போமணி. வணக்கம் தம்பி. வணக்கங்க. நான் அசலூருங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்களை இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். இந்த சந்தைய ரொம்ப கண்ணியமாவும் கட்டுப்பாடோட வச்சிருக்கீங்களே. அது என்ற கடமைங்க. செய்யற தொழில் தெய்வம்னா தொழில் செய்யற இடம் கோயில். அதை புனிதமா வச்சுக்கணுங்கிற என்ன எல்லாத்துக்கும் வரணுங்க. நல்லா தோணிங்க தம்பி. அப்ப நான் வரட்டுங்களா? வரணுங்க. ஐயா ஐயா பாவேலா, என்ன சந்தையில இருந்தா வர்ற? ஆமாங்க, சந்தையில தான் வர்றான். அங்க ஏதோ தகராறுன்னு கேள்விப்படுறேன். அதுங்கய்யா, அது ஒண்ணு இல்லைங்க. ஒருத்த மாட்டை திருடிட்டு வந்து சந்தையில விற்க வந்தான். அதை திருட்டு மாடு கண்டுபிடிச்சு அண்ணன் 4 அப்பா போய் துரத்தி விட்டார். டேய், தப்பு பண்ணா தட்டி கேட்கறதுலையும் சரி, நல்லது பண்ணா தட்டி கொடுக்கறதுலையும் சரி, இந்த ஊர்ல வேலை நோட்ட வேற யாரா இருக்கா? இன்னும் நல்ல சாத்தனியா? அது அட சொல்லப்பா, அடிச்சு போட்டு அடி வாங்கின மாதிரி வைக்கப்படுற. நான் எப்பாவது பணத்தை கையில் வாங்கிருக்கேனா? இந்தா வீரா சாவி கொண்டு போய் உள்ள வை. சரிங்க. டேய், நீ எங்க போற? பசிக்கு சாப்பிட போறேன். சண்டை போடியா? வேடிக்கை பார்த்தவனுக்கு என்னடா சோறு? ஹலோ. ஓ மை சன். இங்கிலீஷ் கொண்டு குறைச்சல இல்ல. என்ன அந்த காலத்து எல்கேஜில? அம்மா என்ன பகலெல்லாம் கூட வீட்டுல இருக்கிறேன் நீ? பக்கனையா பேசிரு. நான் உன்ற பையன் தானே. டேய், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேட்பேன்? நான் எத்தனை தடவை பதில் சொல்ல முடியும்? ரேஷன் கார்டில் அப்படி தானே போட்டுக்க. ரேஷன் கார்டுல மட்டும்தான் நீ என்னைய பையன்னு போட்டிருக்க. மத்தபடி உனக்கு பையங்கிற நினைப்பெல்லாம் அந்த வேலை தான். உனக்கு என்னடா வேணுப்பா? அட, சந்தை வசூலுக்கு தான் நீ என்னை அனுப்பல. சரி, வசூல் பண்ணிட்டு வந்த பணத்தையாவது இந்தாடா மகனே உள்ள கொண்டு விடான்னு அந்த சாவியை கொடுத்தியா நீ? ஓ, அந்த சாவி ஒண்ணுதான் ஆட்டி தெரியுது உனக்கு. இத வர்ற உனக்கு காக்காவலுக்கு வந்து வாயில நுர தள்ளி இழுத்துட்டு கிடந்தா கூட நம்பி சாவி உங்க கையில் கொடுக்க மாட்டேன். ஏவா? ஏனா ஏண்டா காக்காவலுக்கு வந்த மாதிரி நடிச்சு ஏமாத்தி சாவியை வாங்கி 2 லட்சம் ரூபாய் அடிச்சிட்டு போனவன் தானே நீ? அன்னைக்கு நுர தள்ளலையே. உனக்கு வருத்தமாகுதா? கவலையே படாத. இன்னைக்கு முழு நாள் பட்டினி உடனே வையே, உனக்கும் வாயில் நுர தள்ளும். ஐயா, போ, அப்படியே போ. போ சாமி. என்னடா முறைக்கிற? இரு இரு, அங்கங்க போற? வேலை பண தண்ணி வச்சுட்டு இருப்பேன். நீ போய் அப்படி காத்தோட இருப்போ. வீர வேற திறந்துடுது போ. இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்பேன். போ. இதுக்கு மேல என்னடா அனுபவிக்கிறது? வாடா, மாந்தோப்பு மாங்காய் தின்னு போலாம். வாடா, நான் அங்கெல்லாம் வரல. மத்தியானம் மணி அடிச்சு பள்ளிக்கூடம் போறதுக்குள்ள நான் சீக்கிரம் சாப்பிட்டு சின்னூட்டுக்கு போய் சித்த சாரி அனுப்பிட்டு வரேன். ஓ, சோறு கொண்டு வந்துட்டியா? இருக்கு, கொண்டா கொண்டா. ஐயோ, மணி அடிச்சு வெகு நேரம் ஆயிடுச்சு போல் இருக்குதே. குட் மார்னிங் டீச்சர். அட, குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 10 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற பொண்ணு பசியோட இருப்பாளே, சீக்கிரமா சாப்பாடு கொண்டு போகணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உங்களுக்கு? அது சந்தையில சண்டை வாங்க போயிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அப்பதான் வேணா அடிச்சுக்க. ஏன் நிறுத்திட்டு அடிச்சிரு. போங்கண்ணா, எப்ப பார்த்தாலும் என்னது சந்தை வெறிச்சோடி கிடக்குது, யாரையுமே காணமே. அதிசயம் ஆனால் உண்மை காண தவறாதீர்கள். எனக்கு சினிமா காமிக்கிறாங்க, நாங்க காமிக்கிறோம். எத்தனை அடி காலியா? எத்தனை அடிங்க? 6 அடி. 6 அடியானா? 6 அடிக்கு மேல தூடு கோச்சுரு. போயா எனக்கு ஒரு சீட் கொடுப்பா. முதல்ல காசு வைய. முட்டா சத்தம் சிந்து வடிவியா? மறந்துட்டியா? சோர்தி மறதையா? போயவள தம்பி, அண்ணா கும்பிடுறது கும்பிடுங்க. ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோ கொட்டாய்ங்க, நாகனி காட்டுங்க. நாகனியா? ஆமாங்க, அது பெரிய நாகனிங்க, நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும், இது ஆறு நடத்துறது, இது ஆறு உள்ள விட்டது. நடத்துறவரு அவருங்க. ஐயோ, பர்மிஷன் பக்கத்துல இருக்கவங்க காட்டி கொடுத்துட்டானே. எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா, என்ன இது? வந்து என்ன வந்து நாகனிங்க? என்ன நாகனி சோகனிட்டு? இது என்ன சந்தையா சர்க்கஸ் கூடாமா? ஐயோ, சண்டையும் இல்ல சர்க்கஸ் கூடாரம் இல்லைங்க. நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த நாகனிக்கு இல்லைங்க, நாகனிங்க இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகனி? அது நம்மளும் தான் பாதப்படுவோமே. யோ, அடாடாடா,
அடாடாடாடா. ஏனுங்க ஆ, சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஆ. ரொம்ப அழகா இருக்குங்க. ஆ. ஆனா இந்த மாதிரி நாகனிங்க ஆ, ஆ. அழுகுன முட்டை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க. என்ற சார்புல உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் 5 முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. 5 முட்டை போதுமா? எதுக்கும் 5 சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி. இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க, நாகனியை தூக்கி நடுக்கடலை வீசி போடுவாங்க. அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களாம் வசூல். இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு 2 ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த காட்ட போறேனுங்க. நீங்க எல்லாம் நாகனிய பார்க்கணும். எல்லாரும் இலவசமாவே பார்க்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்? அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகந்தனத்தனா நீங்க இருக்கு? அழுகுன முட்டை கேட்டீங்க. அதுக்கா இப்படியா? only 6 months back. அந்த வையே தள்ளு தள்ளு. சாப்பிடு. ஆ. ஐயோ வேணாம். நாகனி மூச்சு மட்டும் குடிமா. ஏன் முகம் சுளிக்கிற? சாப்பிடு. ஆ. சும்மா கூச்சப்படாம குடி. யார்கிட்ட வந்தவங்க ஜாலகெல்லாம் காட்டுறீங்க? ஆ? குடி. ஏய் ஏய், எங்க ஓடுற? ஐயா, யார் இது பையன்? பையன் இல்லைங்க, ஆ. நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீஸுங்களாமா. ஆபீஸரா? ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசருங்க. என்னத்த ஊரை டெவலப் பண்ண போறீங்க போங்க. அது சரிங்க, திடுதுப்புன்னு வந்துட்டாருங்க. திடுதுப்புன்னு யாருப்பா வர சொன்னா? இல்ல அது எங்க தங்க வைக்கிறதுன்னு. நீ சிபாரிசு வந்திருக்கியா? என்ன வழக்கமா ஆபீஸர் நம்ம ஊருக்கு வந்தா எங்க தங்க வைப்பான்? பள்ளிக்கூடத்துல படுக்க வைப்பான், அங்கேயே படுக்க வை. ஆனா தம்பி, காலையில இருந்துச்சு இந்த மாதிரி பூ போட சட்டையெல்லாம் போட்டு ரோட்ல நடக்காதீங்க. எங்க ஊர் நாய் ஒரு டைப்பு கடிச்சு வச்சிரு. இல்ல வேலை. நீங்க தான் வேலைனா? முட்டாத்தனமா சட்டத்தை போட்டதை யாரும் கேட்டீங்கல்ல, அந்த வேலை நான் தான். சாரி சார். ஓஹோ, வந்து இறங்குனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரா? கேள்வி மேல கேள்விங்க. அப்ப இவர் படிச்சு பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு, சிபாரிசு வந்திருக்க மாட்டார். சார், படிச்சவனு பந்தா பண்ணிட்டு இருக்காதீங்க. எதா இருந்தாலும் இந்த ஊரை பத்தி வேலை கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஓகே சார். தேங்க்யூ. பையனை ஸ்கூல்ல விட்டு வந்தாங்க. ஆ, வாங்க. ஆபீஸரா? புள்ள பிடிக்கிற மாதிரியே இருக்கானே இவன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேனே. சொல்லுவியா? சொல்ல மாட்டேனே. தங்க தங்க நிறுத்துங்க. பாமா அவர் வளையக்காரரு, அவரை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? அண்ணா இது என்னண்ணே? 50 ரூபா. அண்ணே இந்த நோட்டை இவன் கிழிஞ்சு போயிரு சொன்னா நான் ஒத்துக்குவேன். ஆ, அழுக்காயிரு சொன்னா நான் ஒத்துக்குவேன். ஆ, அண்ணே இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாட்டு இருக்கு சொன்னா ஒத்துக்குவேன். சரி. அண்ணே இந்த நோட்டு செல்லாத சொல்றானே. ஆ, இப்படி இருந்துச்சுன்னா செல்லன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்க அண்ணே. இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யாருக்கு? இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவருக்கு தான் இருக்குது. இவன் எப்படி சொல்லாத? ஆ, ஆமா ஆமா, நீங்க சொல்லுங்க சரிதான். நாம செல்லாதுன்னு சொல்லக்கூடாது. நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு உங்ககிட்ட. சந்தா வசூல் பண்ற பொறுப்பை ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க. அப்ப இந்த மாசம் சம்பளத்தை கூட்டி கொடுப்பீங்களா? சில்லற காசா கொடுப்பேன். ஏன்? அப்பதானே அழுக்கா இருக்கு, கிழிஞ்சிருக்கு, செல்லாரு சொல்ல மாட்டீங்க. ஆமா, இது யார் நோட்டுது? என்னதுன்னு? இந்தாங்க. ரொம்ப நல்லதுன்னு. நீங்க போங்க, வசூல முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அது எதுக்கு அண்ணே, சடவெடுக்கிறீங்க? அண்ணே, அண்ணே. உங்களை எங்க தானே தேடுறது? ஏன்? நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபா நோட்ல நடுச்சல்ற ஓட்ட இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ணே. ஏன்டா மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டை இருக்குது, அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 1 ரூபா நோட்ல 1 ஓட்டை, அத கேட்க வந்துட்டே அண்ணே, அடிக்காதீங்க. டேய், விட்டுருங்கண்ணே, அண்ணே, அடிக்காதீங்க. அடிக்காதீங்க, அண்ணே. நான் அசலூர்காரண்ணே. அசலூர் காரணா? அப்ப நீ கேட்கறதுக்கு ஆளே இல்ல. அழிச்சு நல்லா எழுதுறா. அசிங்க மட்டும். டேய், எந்த வெட்டி நட தொடக்கிற? எந்த சைடுல என்ன கூப்பிடுற? என்னது எச்செல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்ட? இவன் தானுங்க. ஒழுங்கா எழுதுங்க. ஐயா அசிங்கம். டீச்சர் இது எங்க பரவாயில்ல, உங்க மேல காக்கா எச்சம். அதனால என்றா டீச்சர் இடது பக்கம் காக்காய் எச்ச பட்டதுனால இன்னைக்கு எதிர்பாராத சந்திப்பு ஒண்ணு நடக்க போகுது. சரி சரி, கரெக்டா எழுதிட்டுருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க டீச்சர். டேய்
பலாபலன்லாம் சரியா சொல்றியே. நேத்து என் மேல வலது பக்கம் எச்சம் விழுந்துச்சு. என்னடா பலாபலன்? வலது பக்கமா? வண்டி ஏறி வலது கையை காணாம போயிரு. ஐயோ, யார் நீங்க? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் இல்லவே இல்ல. ஆமா, நீங்க யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து நான் ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர். என்ன இங்க தான் தங்க சொல்லிருக்காங்க. அதான் இங்க தங்கி இருக்கேன். ஓஹோ, அது நீங்க தானா? ஆமா, நான் தான். தாவணி எல்லாம் சரி பண்ணிட்டீங்களா? ஆ, இப்போ முகத்தை பார்த்து பேசலாம். நம்பி பார்க்கலாமா? ம். ஆமா, நீங்க இந்த ரூம்குள்ள எதுக்கு வந்தீங்க? நான் வந்து இங்கதான் மரத்தடியில வயசானவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுக்கும்போது மேல இருந்து காக்கா எச்சப்பட்டுருச்சு. க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். வந்தப்போ நானும் சொல்லிட்டேன், நீங்க ஐயோன்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் மறந்துடுங்க. உங்களை பத்தி எங்க அண்ணன் நிறைய சொல்லியிருக்காரு. அண்ணனா? யாருங்க உங்க அண்ணன்? வேலை. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. வரேங்க. வாங்க. வரேங்க. வாங்க. வரேங்க. வராதீங்க. நான் எத்தனை நேரமா நின்னுட்டு இருக்கேன். அங்கேயே வந்துட்டேடா. புடா சீக்கிரம் கண்டா. கொண்டாட காட்டியா. சென்ட் மேல உள்ள மேல பெரிய வளைய வந்து. கொண்டா தரலாம் இருங்க. அப்புறம் இருங்க. சத்த போடாதீங்க. இத பாருங்க. சரியா இந்த வளையத்தை அந்த பொருள் மேல போடணும். அப்பதான் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அதானே மணி, இங்க வாரு. இந்த போடணும். அப்பதான் உண்டி விழுகாது. எங்களுக்கு கலெக்ஷன் போடுங்க. போடுங்க போடுங்க, நல்லா போடுங்க. மாடுல நல்லா போடுங்க. ஒண்ணு விழுகாது. போடுங்க போடுங்க போடுங்க. எல்லாம் மாங்க மாடுங்க. சென்ட் அடிக்க முடியாம போச்சு. போடுங்கடா. போடுங்க விழுகாது. எப்படி காசு இல்லையே. காசு கை கொடுங்க. போதும் யாரு யாரு போங்க. காசு கூட என்ன பொண்ணு என்னையா அப்படி ஈனு பாக்குற? வளையம் போடணும். முதல்ல பணத்தை எடு. யோ, 100 ரூபாய்க்கா? இதுக்கு மேலையும் போடுவேன். இந்தா. எனக்கு உங்களுக்கு உண்டு. இந்தா. போடியா பாப்போம் பொருள் விழுகுதான்னு. என்னைய பாக்குற? போடியா. வளையம் போட்டா பொருள் எனக்கே சொந்தம், அப்படித்தானே? ஆமா. என்னையா வளையத்தை பொருள் மேல போடுறா ஏன் மேல போடுற? என்ன திமிரா? இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பொருள் தானே, ஒன்னையும் சேர்த்துதான். வளையம் போடல. வாமா சும்மா வாமா, உனக்கு தனியா கடை வச்சுட்டேன். வா வாடி. கைய முடிஞ்சு அண்ட ஓடும். என்ன இது? ஒன்ற அப்பனுக்கும் உனக்கும் வேற வேலை இல்லையாக்கும்? சந்தையில வந்து இது மாதிரி சூது நடத்தக்கூடாதுன்னு பல முறை சொல்லிக்கலாம்ல. என்ன அண்ணா திருத்தலமா போடுறாங்கண்ணே. என்ன திருத்தனமா போடுறாங்க? எல்லாம் நீங்க தான் காரணம். இந்த பாரு, ஒழுங்கா மறுவாதையா கடையை நீங்க காலி பண்றியா இல்ல நான் காலி பண்ணட்டுமா? வளையம் போட்டுதானே? வளையம் போட்டா ஏன் இவரு போட மாட்டாரா? எங்க போட சொல்ல பாக்கலாம். இவர் மட்டும் இன்னைக்கு வளையம் போட்டு என் கடையை காலி பண்ணட்டும். நான் இப்பவே தொழில மாத்திக்கிறேன். கரெக்ட். என்ன கரெக்ட்? அண்ணே, பொம்பளை தான் ஆம்பளைய திருத்துவா. இப்ப நீங்க பொம்பளைய திருத்த வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, நழுவ விட்டுறாதீங்க. அதுக்காக என்ன வளையம் போட சொல்றீங்களா? சூதார சொல்லல, இந்த சவால்ல ஜெயிங்கன்னு சொல்றேன்.
ஓஹோ, நீங்க அப்படி வளையம் போறீங்களாக்கும். அதே வளையம் தான். அம்மனி வளையத்தை எடுத்து கொடு. ஆ. சோப்பு போட்டாச்சு. பவுடர் பூசியாச்சு. சென்ட் அடிச்சாச்சு. குங்குமம் வச்சாச்சு. இன்னும் போடவே இல்லையே. அண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்கு. குங்குமம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்பா போச்சு. கதை முடிஞ்சு போச்சு. ஐயோ அப்பா. என்ன ஐயோ அப்பா அம்மா மாட்டா பாத்துட்டு போட்டது போட்டதா சங்கு எல்லா பொருளையும் வாரி வளைச்சு சாக்குல கட்டுங்க, கொண்டு போயிருவோம். சரி. கோவிந்தா. ஏன்பா கண்டிப்பா ஊரை விட்டு போய் தான் ஆகணுமா? சத்தியமா எனக்கு இதுல இஷ்டம் இல்லம்மா. ஆனா காலத்தின் கட்டாயம் நம்ம போய் தான் ஆகணும். வேற என்ன பண்றது? டேய் நீயாவது சொல்லண்டா. அவன் எப்படி சொல்லுவான்? அவன் தான் இந்த ஒரு பெரிய பண்ணையாராட்ட கை வீசி நடந்து வந்துட்டு இருக்கிறானே. பாரு கால் வர்றாரு, கண்டுக்காம கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, என்ன நாகண்ணியும் அப்பாவும் பொட்டி படுக்கலை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டீங்க. எங்க கன்னியாகுமரிக்காவா? ஏன் கிண்டல் பண்ண மாட்டீங்க? இந்த கண்ணியை குமரியை வச்சுக்கிட்டு உங்க ஊருக்குள்ளார புலப்பட்டாங்க நடத்த விட மாட்டேன்ட்டீங்களே. அப்போ ஊரை விட்டு போறதாவே முடிவு பண்ணிட்டீங்க இல்ல? இங்க பாருங்க, எங்க ஊர் நம்பி வந்துட்டீங்க. இனி எங்கேயும் போக வேணாம். உங்களுக்கு இருக்க இடம், பொழப்புக்கு ஒரு வேலை எல்லாம் நான் பார்த்தாருனுங்க. இங்கே இருந்துருங்க. இங்க இருக்கு சோறுங்க. ஹலோ, வாங்க அப்படி வாங்க. ஏன்டா அவரு தான் எல்லாமே பண்றேன்ட்டாரா? அது என்ன பர்டிகுலரா சோத்தை பட்டி கேட்கிறேன். நடுற நாய ஒரு வேலை போட்டு தாரேன், ஊர்ல இருங்கன்னு தான் சொன்னேன். அதுக்கே உங்க அப்பா உன்னை அம்பன் விட்டு போறாரு. இல்லைங்க, அவர் எப்பவுமே இரு, இது என்ற துண்டல்ல. எல்லாரும் ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுறாங்க. நீ என்ன 7 நேரம் சாப்பிடுற? ஆமா இது உங்க துண்டுதான். எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கும். பா பா டா டா எம் எம் பாடம். கால் போட்டாதான் பாடம். கால் மேல கால் போடுறது இல்ல, பாக்கு பக்கத்துல கால் போட்டாதான் பாடம். பா இட் டா எம் எம் சொல்லுங்க. பாடம். ஏன் அங்க போய் உட்கார்ந்தீங்க? கோ எஜுகேஷன் டீச்சர். முதல்ல உங்க இடத்துக்கு போங்க. ஐயா கண்ணு டீச்சர். இங்க கொஞ்சம் வாங்கல. என்னங்க டீச்சர்? அந்த ஆபீசர் அப்பல இருந்து இங்கேயே பாத்துட்டு இருக்காரு. எனக்கு பாடம் நடத்த கூச்சமா இருக்கு. அவரை கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்றீங்களா? இவ்வளவு தானே? இப்ப பாருங்க. டேய், நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம். ஓ அப்படி ஒண்ணு இருக்குதோ? ஏப்பன நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்குதா? ஏதோ நாங்க 5-6 கேள்வி கட்டி காலங்கட்ட காலத்துல படிச்சுக்கலாம்னு வந்திருக்கிறோம். அந்த அம்மனி பெரிய மனுஷன் பண்ணி சொல்லி கொடுக்குது. இது பாருப்பண்ணு, அந்த அம்மனிக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். நீ பாட்டில் இங்க நின்று கடிச்சு மென்னு முழுங்கமாய் பாத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அம்மனி எப்படி எங்களுக்கு பாடம் நடத்த? இது பாருப்பண்ணு, நீ இங்க நின்னு எங்க படிப்புக்கு வேட்டு கட்டி வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடாத. என்ன திருதிருன்னு முழிக்கிற? புரியலையாக்க? Can't you understand? You seems to be educated. What I say, some old people like me came here to learn in our old age. She generously accepted to teach us. You see, our teacher is very shy type. If you often disturb her with your romantic looks, how she will take the class with full concentration? Have you decided to close our education and send us home? Come on, answer me, yeah? என்ன இப்படி பிச்சு வளரணும்னு பாக்குறியா? நான் சின்ன வயசுலயே வெள்ளைக்காரங்கிட்ட சமையல்காரனை சேர்ந்துட்டேன். இங்கிலீஷ் எனக்கு அத்துப்படி. ஏதோ கடைசி காலத்திலேயாவது தாய்மொழியை கத்துக்கலாம்னு தான் இங்க வந்து சேர்ந்துருக்கிறேன். அதை கடுத்து போடாதப்பன உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ஜாமி. இன்னும் எங்க நின்று பிறகு பார்த்துருக்கிறேன். கோ மேன். ஆல் இஷ்யூஸ் டிஸ்கஸ்ட் அட் இந்தியா பாகிஸ்தான் டாக்ஸ். அம்மணி, இதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. இதை கண்டு நல்லா பொழைச்சுக்க வேண்டியதுதான். ஆமாப்பா, இப்படி ஒரு நல்ல காலம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. யாரை எதிரி நினைச்சிட்டு இருந்தோமோ அவரே நம்ம பொழப்புக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு இல்லப்பா?
என்ன அது ஒண்ணும் இல்லைங்க. வாமா வந்து வியாபாரத்தை பாரு. எல்லாம் ஒண்ணா சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். நான் என்ன கண்டுக்குவா போறேன்? வியாபாரம்லாம் எப்படி நடக்குதுங்க? உங்களை தாங்க. நீங்க வச்சு கொடுத்த கடை பேரும் புகழுமா அமோகமா நடக்குது. போட பாருங்க. வேலன் சுந்தரி காய்கறி கடை. வேலன் நீங்க, சுந்தரி என் பொண்ணுங்க. கூட்டுறவு பண்டக சாலை முறையில் நடக்குதுங்க. ஏங்க இப்படி 2 பேரும் சேர்த்து எழுதுன போர்டை வச்சு வியாபாரம் பண்ணா மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? மத்தவங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டுங்க. என் பொண்ணு தப்பா நினைக்கலையே. அதானுங்க பயமா இருக்கு. முதல்ல போர்டை கழட்டுங்க. என்ன பார்த்து சும்மா நிக்கிறீங்க? என் பொண்ணு மாங்காய் கடிச்சிருச்சுங்க. நான் என்ன பண்றேங்க? ஏதாவது பண்ணுங்க. சும்மா நின்னுட்டு இருந்தா எப்படி? உங்க பொண்ணு தனி நீங்களே காட்டுங்க. தனி இல்ல தனியாட்ட சொல்லிட்டு போறாரு. இது என்ன என் பொண்ணா மாடா? அண்ணன் கிட்ட தான் கேட்டு சொல்லணும். அப்ப உனக்கு சுய புத்தியே கிடையாதா? அதே அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் கூட வந்தவன் இவ்வளவு வித்து போனவனா இருக்கிறானே. ஏமா மாங்காய் கடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாம மிளகாய் கடிச்சிருந்தீங்கன்னா நம்ம இப்பதான் விருத்தி ஆகிறது. அடுத்த தடவை கடிக்கும் போது கரெக்டா கடிக்கிறேன்ப்பா. வியாபாரம் பண்ணிட்டேன். நான் புள்ள குட்டிக்கார. என்னை இப்படியே விட்டுருமா? இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டேன். சும்மா போலமாத. என்ன கூட்டமா வர்றாங்க? அதோ அண்ணனே வந்துட்டாரே. ஓஹோ, இவர்கிட்ட தான் சொல்ல போறீங்களா? என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? டொனேஷனா? No, tension. See, this bangle seller created a problem to this அட, அட, girl. அட. தமிழ்லயே சொல்லு. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்க. இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சும்மாரியா? நான் சொல்றேன். புதுசா வளையல் போடணும்னு நினைச்சேன். இந்த ஆளு கிட்ட சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கைய தொடலாம். வளையல்காரன் கையை பிடிச்சு போடாம கழுத்தையா பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது. நீங்க சும்மா இருங்க. சரி. ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம்? இது என் மான பிரச்சனை. இந்த பாருமா, வைத்தியம் பண்றவனும் வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வளையல் போடவனா இருந்தாலும் சரி, வைத்தியம் பாக்குறவனா இருந்தாலும் சரி, ஏன் கைய தொடவே கூடாது. புரிஞ்சுதா? அப்ப இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது. போ. ஏயா, அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல. அது பொருளுமா, நீ பொண்ணல்ல. பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும். அவன் தான் ஆம்பளை. அப்போ இவரு உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டாருன்னா இவர் ஆம்பளன்னு நீ ஒத்துக்கிற? ஆட போட்டுட்டாருமா, நீ என்ன பண்ணுவ? அப்படின்னா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவேன். வளையல் எங்கப்பா? சங்கு, வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்குறீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ வில்லங்கத்தோட வந்திருக்குது. நாம எதுலயே மாட்டிக்காம கப்புன்னு ஓடி போயிருவோம். அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது. இதை நம்ம சமாளிக்கல, நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? வளையல போட கல்யாணம் பண்ணும்ல, கௌரவம் நிக்குமே. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. இதுல ஒரு குழப்பம் இல்ல. நான் உங்களுக்கு சொல்ல, எனக்கு சொல்லிக்கிறேன். நீங்க ஏன் குழம்புறீங்க? கௌரவம் தான் முக்கியம். அப்படிங்கிறீங்க. சரி, இன்னைக்கு எப்படி போட்டுறேன்? வளையல விடுமா? குடியா. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட, நீ தான் என் புருஷன். அண்ணன் மாட்டியாச்சு. சுத்தமா மாட்டியாச்சு. அண்ணே, ஏனுங்க? ஊரே உங்களுக்காக கட்டுப்படுது. அப்படிப்பட்ட நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் எனக்கு நீங்க கட்டுப்பட்டே தீரணும். இப்ப என் பிடிக்குள்ள இருக்கீங்கல்ல, அதை சொல்றேன். சரி, போதும் போதும் போதும். எண்ணெய் எடுத்து ஊத்துங்க. கண்ணுல இருந்து ஆரம்பிக்க போறேன். கண்ணை திறங்க. குப்புறப்படுங்க. முதுகு என்ன தேய்க்கணும்? சரி, தேய்ங்க. சீக்கிரம்.
என்ன யோசனை? உட்காந்து தேவைங்க சீக்கிரம். தேய்க்கும் போது ஏன் துண்டை போட்டு வரீங்க? தூக்கி வீசுங்க அந்தால. அப்படித்தான் அப்படித்தான். இது என்னது? ஏதோ வளையம் படுற மாதிரி இருக்கு. வளையம் இல்லையா, இது நீ போட்ட வளையல். நீயா? இவ்வளவு நேரம் நீயா தேய்ச்ச? ஆமா. எப்படியா இருந்தது? எந்திரி. அட எந்திரில மேல எந்திரி. என்ன தைரியம் இருந்தா கட்டின பொண்ணாட்டி மாதிரி எனக்கே என்ன சொல்லு நீ? எப்போ நீ என் கையில வளையல் போட்டியோ அப்பவே நான் பொண்டாட்டி ஆயிட்டேன். நெஞ்சில தேக்கடுமா? வளையல் இருக்கானே ஆட்டம் போடுற. கொண்ட வளையல. அட கொண்ட வளையல. அப்படியா? அதுக்கே கைய கடிக்கிற நீ. டேய் முத்துனதாங்க பறிச்சு போடு. ஏலச பறிச்சு போட்டுனா அவ்வளவுதான். டேய் என்னடா பண்ற நீ? மரம் ஏறங்க. ஆமா, அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட அந்த ஆளு வேலை வெட்டில இருக்கான். நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரமேறி பொழைச்சுக்கணுங்க. ஆமா, உனக்கு மலையேறி பழக்கம் இருக்கா? ஓ, எவ்வளவு மரமேறி இருக்கிறேன். அந்த ஆளோட சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மனசுல மாட்டுங்க. நான் பிறந்து யோகியனுங்க. எனக்கு ஆளுங்க பத்தாக்குறையா தான் இருக்குது. கூலி விவரத்தையெல்லாம் ஒழுங்கா பேசி முடிச்சுக்குவான். ஒரு மரத்துக்கு 1 ரூபா கூலி. 1 ரூபாயா? அட தூ. அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? 1 ரூபா கூலிய காடு துப்புறாங்க. நீங்க தான் கூட்டி கொடுத்தா ஏண்டா என் மூஞ்சியை பார்த்தா கூட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கு. ஏனுங்க அடிக்கிறீங்க? 1 ரூபாய கேவலமா பேசிட்டானே இந்த பேய். ஐயா, இங்க நோட்டு பிரச்சனையா? இவன் நோட்டை கேவலமா பேசலன்னு இந்த நாட்டையே கேவலமா பேசிட்டு இருக்கிறான். அப்படி என்னதான் பேசுனேன்? அது வந்து நீ பேசாத, நான் சொல்றேன்டா. அட 50 ரூபா நோட்டை தூக்கி எறிங்க, 100 ரூபா நோட்டை போட்டு மிதிங்க, 500 ரூபா நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நான் ஏன்னு கேட்க மாட்டேன். நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா 1 ரூபாயில மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். 1 ரூபா நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் 1 ரூபா நோட்டை மதிக்கிறானோ அவன்தான் இந்தியன். ஆமா, இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனா எங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன். ஆமா ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து 1 ரூபா கூட்டி தரணுங்க. வீட்டுக்கு கொண்டு போய் அறியறதுக்குள்ள தானே படுத்துரும். தானா பழுக்காது, புகை போடணும். ஏன் தட்டி விட்ட? சீண்டி விட்டு வேடிக்கை பாக்குறவள தட்டி விடாம என்னடி பண்ண சொல்ற? அட என்ன முறைக்கிற? எரிச்சிருவியோ? இங்க பாரு. ஏண்டி இப்படி ஒழுக்கமா காய்கறிகளை எடை போடுறது விட்டுப்புட்டு அது என்னடி இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன போட்டு கொடுக்கறது? வேலை இருந்த வரைக்கும் ஒழுங்கா நடந்த சந்தைய இப்படி கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டியே, அதுக்கு ஒரு முடிவு கட்டதான் போலீஸ்ல போய் சொன்னேன். வேலனுக்கு வக்காலத்தா? முடிவு தெரியணும்னு தானே சொன்னேன். முடிச்சு போடுவனாமா? என்னடா சொன்ன? அதாங்க 3 முடிச்சுங்க. ஏண்டா நாயே, இத முதல்லயே சொல்றதுக்கு என்னடா? நீ சொன்ன அப்புறம் பார்த்தா ஆள் அழகா இருக்கா, லட்சணமா இருக்கா, தொழில் வேற நல்லா தெரிஞ்சிருக்கு, பத்தாதுக்கு போட்டு வேற குடுக்கறா. இப்படி ஒரு பொண்ணு தானே நம்ம குடும்பத்துக்கு தேவைங்கிற? யோ, யாருக்கிட்ட என்ன பேசுற? இந்த ஜென்மத்துல நீ நினைக்கிறது நடக்காது. ஏண்டா இதுக்காக நான் இன்னொரு ஜென்மம் எடுக்க முடியுமாடா? இந்த ஜென்மத்திலே நடக்குங்கன்னு வெறுங்கலத்தோட தயாராயிரு, தாலியோட வர்றேன். என்ன? வேலன் சுந்தரி. ஏண்டா இத மாணிக்கம் சுந்தரின்னு மாத்துனா எப்படி இருக்கும்? சூப்பர். கோரஸா வாசிக்கிறீங்க. இன்னைக்கு தான் போட்ட சோத்துக்கு விசுவாசமா இருக்கீங்க. வரட்டுமா கண்ணு? இது கூட நல்லா இருக்கு. சிறு வயதில் அறியாமல் செய்த கொலை மட்டுமல்லாமல் இது ஒரு காலாவதியான வழக்கு. எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்து வேலனை விடுதலை செய்கிறேன்.
வாங்க வேலண்ட வர போறாரு வேலண்ட வர போறாரு வாங்க வாங்க வேலண்ட வர போறாரு நெசமாவா? அக்கா வேலண்ட விடுதலை ஆயிட்டாரு அண்ணன் வர போறாரு வாங்க அண்ணன் வர போறாரு இந்த வரேன். இப்படி இப்படி ஸ்டாப் ஸ்டாப் சங்கு இப்படி. சங்கு சங்கு எதுக்கு இந்த ஆளு இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கற? எப்படி அவன் சொல்லலாம் அப்படி என்னதான் சொன்னா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன் சரி நீ உன் வாயால சொல்லு. சொல்லுவான் அவன் சொல்லிடுவான் அவன் சொல்லுவானே சொல்லக்கூடாதுதான் ஆனா சொல்லுவேன் சொல்லியா? மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொன்னங்க சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஆ? மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்ன? see there ஓ மங்கி. அடடடடடட குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா Don't beat me. எப்படி சொல்லலாம் Leave me. எப்படி சொல்லலாம் சொல்லலாமா நீ நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன். ஐயோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சொல்லுவியாடா டேய் சொல்லுவியா நீங்க சொன்னது தானே சொன்னீங்க. நிறுத்துங்கயா டேய் ஏன் ரெண்டு பேரும் ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க ஆதி மனுஷன் மாதிரி ஆதி மனுஷன் மாதிரியா குரங்குல இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொல்றாரு. ஆளாலும் சொல்ல ஆரம்பிச்சீங்களா நிறுத்து அப்படி நாங்க என்னங்க தப்பு பண்ணிட்டோம்? அப்படி கேளுங்கடா குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்னா இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏன்டா மனுஷனா மாறல போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனுஷனாக கூட மாற வேண்டாம் அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன் இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன். என்னடா அது பாட்டு என்ன பாட்டு? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேட்கறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டேன். நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ கைதடா கைதட இல்லடா கைய போடுறா. என்ன சொல்லிட்டு தூங்குறான்? என்ன வாயிட இப்படி கட்டிட்டு கடத்துல போடலாமா? போட்டலாம்டா. ஜனங்க குடிக்கிறது நீங்க என்ன பண்ணுவாங்க? எங்க சிரிக்கிறாருங்க? சிரிச்சிட்டு போறான்டா. வயசுக்கு பொருத்தம் இல்லாம சம்பந்தம் கெட்ட கணவன் இருப்பேன். நீ கட்டு. நீ கால் நல்லா கட்டுறீங்களா? என்னங்க கிழிஞ்சது போ. இந்த பொண்ணை கூப்பிடறேன்டா. வந்தோடனே வாய் நமக்கு சனியன. சரி மா சுந்தரே, மா சுந்தரே. வாங்கய்யா எப்ப நீங்க? நாங்க அப்பவே வேண்டுமா வந்து உங்க ஒப்பம் கை காலெல்லாம் கட்டி அப்பா டேய் டேய் நல்லா அவங்கடா கடிச்சு கடிச்சு வச்சிட்டு போறா. குடி கொடுப்பா போடா. ஹலோ 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 டேய் அலல கை வைக்கல. அடடே வாங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வரணும். அம்மனே ஐயாவுக்கு காபி ஒண்ணு வந்து கொடு. என்னது இது? அம்மனியா அங்கங்க பாக்குற அத பாரு போடக்காலில் பாரு. ஏங்க ஊருக்குள்ளார பெரிய மனுஷங்க இருக்கீங்க. என் பொண்ணை கடத்துறது மட்டும் இல்லாம என்ன வேற இப்படி கட்டி போட்டுருக்கீங்களே? உன்னை இப்படி கட்டி வச்சாதான் உன் பொண்ணை என் பையனை கட்டி வைக்க முடியும். இந்த கல்யாணத்தை நீயோ வேலனோ தடுக்கவே முடியாது. சம்பந்தே வரட்டுங்களா? வீட்டுக்கு ஏன்டா, ஊருக்குள்ளார வரேன். பெரிய மனுஷங்கிற பேர்ல அநியாயமா பண்றீங்க? டேய் சேலவெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ல. வாய் மூடிட்டு பாட வர்றா படு பசம். வேடா நிறுத்துங்க 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 வண்டியை நிறுத்துங்க நிறுத்துங்க தயவு செஞ்சு நிறுத்துங்க வண்டியை நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. பெரியவர் அவரோட அல்ல கையில சேர்ந்து என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. இது பாருங்க ஊருக்குள்ள யார பத்தி எது வேணாலும் பேசுங்க. பெரியவரை பத்தி தப்பா பேசுறீங்க நான் வகுந்து ஓடும் ஆக்கும். என் பொண்ணு விஷயத்துல நான் எதுக்கு போய் சொல்ல? என் வீட்டுக்கே வந்து ராசப் கவுண்டர் என்னை கட்டி போட்டு என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாருங்க. அது மட்டும் இல்ல போகும்போது என் பொண்ணுக்கும் அவர் பையனுக்கு கல்யாணம் நடக்கிறத நான் மட்டும் இல்ல அந்த வேலைனே வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க.
வண்டி ஏறுங்க. அப்பனே என்னடா ராஜா இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி தான். சுந்தரியை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணு நீ இவனும் பேசிட்டீங்களே அதை நான் கேட்டேன். உன்னை கிடைச்சுனா நீ சொதுப்பிடுவ. அதான் ஸ்ட்ரைட்டா நானே போயிட்டேன். அப்புறம் இந்த விஷயத்தை அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அவளை சமாதானப்படுத்தக்குள்ள பெரும்பாட போச்சு இல்லடா சங்க இல்லைங்களா? ஐயோ இது பொண்ணு உட்கார வேண்டிய இடம், நீ எப்ப உட்கார்ற? ஆட இறப்பா. உன்னுடைய ஜாதகப்படி நீ கட்டிக்க போற பொண்ணை ஒருத்தன் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணுமா? அப்படி கொடுக்கலீன்னா அவ கழுத்துல தாலி நிக்காதுன்னு உன் ஜாதகம் சொல்லுது, அவ ஜாதகம் சொல்லுது. இப்ப அதுக்கு என்னவா? என்னவா? அவ கழுத்துல தாலி நிக்காதுன்னா என்ன அர்த்தம்? நீ மண்டை போட்டுருன்னு அர்த்தம். சுத்த விவரம் இல்லாத முதவியா இருக்கு. நியாயமா பார்த்தா இப்ப அவங்க அப்பன் தான் கன்னிகாதானமே பண்ணி கொடுக்கணும். அவன் தான் இங்க இல்லையே. இப்ப இந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம்? கரெக்டே, அவ இருந்தாலும் கொடுக்க மாட்டான். அதானே கட்டி வச்சுட்டு வந்திருக்கான். அதனாலதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி மனவரையில வந்து உட்கார்ந்துக்கிட்டு குண்டக்கு மண்டக்கு பேசிக்கிட்டு இருக்கிய, நீ ஆக வேண்டியது ஏதாவது பாருப்பா. இது ஏன்னு கையிற இப்ப என்னோட வயசுக்கு நான் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கலாங்களா? லேசா பண்ணலாம். உங்க ஜாதகத்துக்கு தாராளமா கன்னியாதானம் பண்ணலாம். பொண்ணை கூப்பிடுங்க. ஐயரே சொல்லிட்டாருல, பொண்ணை கூப்பிடுப்பா. சுந்தரே ஓம் கணானாந்த்வ கணபதிம் தவாமஹே கபிஞ்ச வீணா உபமஸ்து தேஜோ ஜேஷ்டராஜ பிரம்மணா பிரம்மமஸ்து. பொண்ணை மடியில உட்கார வைங்கோ. உட்காரம்மா. ध्रुवन्ते राजा वर्णो ध्रुवन्तेजो बृहस्पति इतञ्च प्रदस्पान्तित करिघादान रासप्पस्वतेः सौन्दर्ये प्रतीमतो सुन्दरोत्रेदय नमः प्रादिष्टसित कनिघादान सदोपुष्पं पुष्पेदया दयमस्तु प्रतिष्ठ बृन्दाय नमेम. புஷ்பத்தை எடுத்து அவர் தலைமையில் போடமா. சதாம் பகுதி கமாயோகோ. சாமி முடிஞ்சுங்களா? எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அம்மா எல்லாம் முடிஞ்சுதாம்மா? எந்திரிச்சுக்க. டேய் போய் வேலை பாரு. எங்க போறது? தாலி கட்டணும்ல. தாலியா? யூனோ சான்ஸ்கிரிட்? ஐயர் சொன்ன மந்திரமெல்லாம் என்ன கல்யாண மந்திரம் நினைச்சிட்டியா? ஒரு தகப்பன் ஒரு பொண்ணை தத்தெடுக்கிறதுக்கான மந்திரம்டா. இவளை நான் தத்தெடுத்துட்டேன். இப்ப சுந்தரி என் மக. இதோ இவர் தான் என்னுடைய கோ பிரதர். என்னடா அன்கோ போட்டானுங்களேன்னு பாக்குறியா? ஏலே சுந்தரிய மகள்னா இவனுக்கு என்ன ஆகணும்? கூட பிறந்தவ. கூட பிறந்த காலத்துல எவ்வளவு தாலி அது எப்படி கட்டணும்? முடியும்? சொல்றேன் அந்த கூறி கிட்டவங்கிட்ட. இங்க பாரு, நீ செஞ்சது எதுவும் நல்லா இல்ல. சாமி நியாய அநியாயத்தை பத்தி யார் பேசுறான்னு பாருங்க. இப்போ இந்த பொண்ணை நான் தத்தெடுக்கலைன்னா இவனுக்கு எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போய் இவன் கழுத்துல இவன் தாலி கட்டியிருப்பா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நீங்க சொல்லுங்க நியாயத்தை. நீங்க செய்தது நியாயம் தாங்க. அப்புறம் என்ன என்ன அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. ஐயா. நான் கூட ஒரு நிமிஷம் உங்களை தப்பா நினைச்சிட்டேங்க. என்னை மன்னிச்சிருங்கய்யா. கை கூட அட கூட நீ செஞ்சுட்டு கை வேறயா? இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு? எப்படியோ நீ கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணை இந்த உருப்படாத கிட்ட காப்பாற்றணும் பாத்தியா, அது போதும். போடா போய் மச்சா காலில் போ. எல்லாருமா சேர்ந்து என் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கல்ல? என்னை வேணா ஏமாத்திரலாம். வேளா, உன் தங்கச்சி புருஷனுக்கு 2வது கல்யாணம் மலை கோயில்ல நடக்க போகுது. முடிஞ்சா போய் நிறுத்திக்க.